விஜய் என்ன சொல்றாரு, நாம 35% வாங்கிடுவோம்னு சொல்றாரு. அப்படிதானே? ஆமா. எல்லா தொகுதியும் நான் தான் வேட்பாளர், எல்லா தொகுதியும் நான் தான் வேட்பாளர், 35% ஓட்டு ஈஸியா வந்துரும், அதிமுகல இருந்து ஓட்டு வந்துரும். இதெல்லாம் மனக்கணக்கு தான். ஓட்டு வந்துருங்கிறது நம்மளோட ஆசை. நடக்குமாங்கிறதான் தெரியாது. பொதுவா திமுகவை எதிர்த்து நிக்கிறவங்க அதிமுகவுக்கு தான் ஓட்டு விடுவாங்க எப்பவுமே. விஜய் ஜெயிப்பாருங்கிற பிக்சரை கிரியேட் பண்ணணும். பிக்சரை கிரியேட் பண்ணா ஓட்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாநாட்டுல அந்த பிக்சர் கிரியேட் ஆகல. என்ன காரணம் அப்படின்னா, மாநாடு நிறைய இளைஞர்கள் வந்தாங்க போனாங்க, ரைட்டு. செய்திகள் இல்லை. மாநாட்டுல பேசின எல்லாருமே என்ன செய்தி விட்டாங்கன்னா, ஒரு செய்தியும் விடல. விஜய் வந்து எங்க தளபதிங்கிற செய்தியை விட்டாங்க. விஜயுமே என்ன செய்தி விட்டாருன்னா, எதுவுமே அவர் பெருசா ஒன்றும் சொல்லலைங்க. அவர் இந்த மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு, இப்படி பொதுப்படையா தான் பேசினாரு. எங்களோட கொள்கை எதிரி, 5 கொள்கை தலைவர்கள், 5 கொள்கை தலைவர்கள் தமிழ்நாட்டோட தலைவர்கள். இப்ப காமராஜரை பத்தி போய் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல பேசி என்னங்க பிரயோஜனம்? இல்ல வந்து வேலுநாச்சியாரை பத்தி மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல பேசி என்ன பிரயோஜனம்? வீரநாச்சியாரை பத்தி அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. நம்ம ஊர்லயே நம்ம திருநெல்வேலியிலே அல்வா விற்கிற கதை, அது வேஸ்ட். அப்போ விஜய் வந்து அவரோட கேம் பிளான், அவரோட வியூகம் அதை பேசல. ஆனா அவருக்கு வந்து அந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் எதுனா அந்த தன்னெழுச்சியான கூட்டம் தான். அது வந்து ஓகே, தன்னெழுச்சியான கூட்டம் இருந்தது, மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்கு அடுத்த இண்டிகேட்டர்கள், அந்த மாநாடு ஒரு பெரிய செலவு பண்ணிருக்குங்க மாநாட்டுக்கு. ஓகே. அப்ப அந்த செலவுக்கு ஏத்தவாறு செய்திகள் போய் சேரணும்ல. என்ன செய்தி கொடுத்தாரு போய் சேர்றதுக்கு? திமுகவை எதிர்த்திருக்காருல சார். அது யாரு ஆதரிக்கிறாங்க சொல்லுங்க? அமித்ஷாவும் அதானே சொல்றாரு. அதே போல தமிழ்நாட்டுல ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்கு, அதையும் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காருல. பாஜக எதிர்ப்பு ஓட்டு யாருக்கு போகும்? திமுகவுக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. அது வேற வழி இல்லைங்களா? ஏன்னா அவங்க தானே தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்காங்க பல வருடங்களாக. அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கு. சோ பாஜக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது அதிமுகவுக்கு போகாது. அப்படியான வாய்ப்பு இல்லை இல்ல. அப்ப களம் மாறணும்னா என்னங்க, ஒன்னே கூட்டணி மாறினா தான். அதாவது காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட கூட்டணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அதிமுக பாஜக இருந்து வெளியில வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்கணும். அப்பதான் அந்த 30-35 சாத்தியம். அதுக்காக நான் சொல்ல வரேன்.